Hi friends, welcome to the channel நாஞ்சில் நாட்டு சமையல். நம்ம சேனலை நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கறீங்களா? மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. பக்கத்துல உள்ள பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. நான் வீடியோஸ் அப்லோட் பண்ணும்போது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ல வரும். இன்னைக்கு நம்ம சேனல்ல 4 விதமான சட்னி எப்படி செய்யறதுன்னு வாங்க பார்க்கலாம். வெங்காய சட்னி எப்படி செய்யறதுன்னு வாங்க பார்க்கலாம். கடாய் சூடு பண்ணி 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க. 4 வரமிளகா சேர்த்து இந்த மாதிரி வதக்கிக்கோங்க. பாருங்க, இந்த அளவுக்கு வரமிளகா வதங்கினதுக்கு அப்புறமா ஒரு பிளேட்டுக்கு மாத்திருங்க. அதே கடாயில 2 ஸ்பூன் உளுத்தம்பருப்பு எடுத்துக்கோங்க. நான் இன்னைக்கு தோல் உள்ள உளுத்தம்பருப்பு எடுத்துக்கிறேன். மிதமான சூட்ல வச்சு லைட்டா ஃப்ரை பண்ணுங்க. உளுத்தம்பருப்பு இந்த மாதிரி கலர் மாறினதுக்கு அப்புறமா இது தனியா ஒரு பிளேட்டுக்கு மாத்தி வச்சிருங்க. அதே கடாயில 10 ல இருந்து 12 சின்ன வெங்காயத்தை இந்த மாதிரி ஸ்லைஸ் பண்ணி சேர்த்துக்கோங்க. அப்பதான் சீக்கிரமா வேகும். பெரிய வெங்காயம் கூட நீங்க சேர்த்துக்கலாம், ஆனா சின்ன வெங்காயத்தை நல்ல டேஸ்ட் கொடுக்கும். 1/2 ஸ்பூன் உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. மிதமான சூட்ல வச்சு 5 நிமிஷத்துக்கு நல்லா வதக்கிக்கோங்க. இந்த மாதிரி கொஞ்சமா புளி சேர்த்துக்கோங்க. பாருங்க, இந்த மாதிரி வதங்கணும். வதக்கி வச்சிருக்கிற வரமிளகா, உளுத்தம் பருப்பு, சின்ன வெங்காயம் மிக்ஸி ஜாருக்கு மாத்தி 1/4 கப் தண்ணி ஆட் பண்ணி இந்த மாதிரி அரைச்சு எடுத்துக்கோங்க. தக்காளி சட்னி எப்படி செய்யறதுன்னு வாங்க பார்க்கலாம். கடாய் சூடு பண்ணி 1 ஸ்பூன் எண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க. எண்ணெய் சூடானதும் ஒரு 3 வரமிளகாவை சேர்த்து நம்ம உள்ளி சட்னிக்கெல்லாம் வதக்கணும் இல்லையா, அதே மாதிரி வதக்கி எடுத்துக்கோங்க. அதே கடாயில 2 ஸ்பூன் உளுத்தம்பருப்பு சேர்த்துக்கோங்க. உளுத்தம்பருப்பு இந்த மாதிரி வதக்கி சேர்க்கும் போது நல்ல வாசனையா இருக்கும். அதே மாதிரி நல்ல திக்னஸ் கிடைக்கும். அதுக்காக தான் நம்ம சேர்த்துக்கிறோம். இப்ப நம்ம ஒரு பிளேட்டுக்கு மாத்திரலாம். அதே கடாயில 2 மீடியம் சைஸ் பெரிய வெங்காயத்தை இந்த மாதிரி கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. மீடியம் சைஸ்ல 3 தக்காளியை இந்த மாதிரி கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. தக்காளியில ஏற்கனவே புளிப்பு தன்மை இருக்கும், ஸோ அதனால நம்ம புளி எதுவும் சேர்க்க தேவையில்லை. ஒரு 5 ல இருந்து 6 நிமிஷம் போல மிதமான சூட்ல வச்சு இந்த மாதிரி நல்லா வதக்கிக்கோங்க. பாருங்க, இந்த அளவுக்கு வதங்கணும். வதக்கி வச்சிருக்கிற வரமிளகா, உளுத்தம்பருப்பு, வெங்காயம், தக்காளி இதெல்லாம் ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாத்தி தண்ணி எதுவுமே சேர்க்காம இந்த மாதிரி அரைச்சு எடுத்துக்கோங்க. புதினா சட்னி எப்படி செய்யறதுன்னு வாங்க பார்க்கலாம். கடாய் சூடான 1 ஸ்பூன் எண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க. 4 வரமிளகா சேர்த்து வதக்கிக்கோங்க. வரமிளகா இந்த மாதிரி கலர் மாறினதுக்கு அப்புறமா நம்ம ஒரு பிளேட்டுக்கு மாத்திரலாம். ஒரு கைப்பிடி தேங்காய் எடுத்துக்கோங்க. கிட்டத்தட்ட 1/2 கப் தேங்காய். இதை மிதமான சூட்ல வச்சு 1 நிமிஷம் போல வதக்கிக்கோங்க. ஒரு கையளவு புதினா, நல்ல ஃப்ரெஷ்ஷான புதினாவை எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி 1 நிமிஷத்துக்கு நல்லா வதக்கிக்கோங்க. பாருங்க, புதினா இலைகள்லாம் நல்லா வதங்கிருச்சு. 1/2 ஸ்பூன் உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. சின்ன பீஸ் புளி ஆட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி வதங்கினதுக்கு அப்புறமா நீங்க ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ஆறுனதுக்கு அப்புறமா ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாத்திருங்க. வதக்கி வச்சிருக்கிற வரமிளகா கூடவே 4 பல் பூடு சேர்த்துக்கோங்க. 1/4 கப் தண்ணி சேர்த்து இந்த மாதிரி அரைச்சு எடுத்துக்கோங்க. கொத்தமல்லி சட்னி எப்படி செய்யறதுன்னு வாங்க பார்க்கலாம். ஒரு மிக்ஸி ஜார்ல 1/2 கப் தேங்காய் ஆட் பண்ணிக்கோங்க. கொத்தமல்லி கீரை ஒரு கையளவு நல்லா ஃப்ரெஷ்ஷான கொத்தமல்லி கீரை எடுத்துக்கோங்க. 3 பச்சை மிளகாய், கொஞ்சமா புளி சேர்த்துக்கோங்க. 2 பல் பூடு, 1/4 ஸ்பூனுக்கும் கம்மியா உப்பு சேர்த்துக்கோங்க. 1/4 கப் தண்ணி ஆட் பண்ணி இந்த மாதிரி அரைச்சிக்கோங்க. இப்ப நம்ம தாளிக்கிறதுக்காக 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க. எண்ணெய் சூடானோன்னு 3 வரமிளகாவை இந்த மாதிரி பாதியா உடைச்சு சேர்த்துக்கோங்க. 1 ஸ்பூன் கடுகு சேர்த்துக்கோங்க. கடுகு இந்த மாதிரி பொரிஞ்சோன்னு கொஞ்சமா கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. இப்ப ஸ்டவ் ஆஃப் பண்ணிருங்க. தாளிப்பை இப்போ சட்னிக்கு மேல சேர்த்துடலாம். பாருங்க, 4 விதமான சட்னி ஈஸியா ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பா அந்த ரெசிபி உங்க வீட்டுல மறக்காம ட்ரை பண்ணி பாருங்க. வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோக்கு லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை பாய்.